ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் சூப் ரெசிபி. அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள்ஸில் நிறையவே மைக்ரோ நியூட்ரியன்ஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம் அப்படின்ட்டு நிறையவே சத்துக்கள் இருக்குது. அதே நேரத்தில் உடல் சோர்வாக இருக்க நேரத்தில் இந்த மாதிரி வெஜ்ஜி சூப் செஞ்சு குடிக்கலாம். மழை நேரத்தில் இந்த மாதிரி சூப் செஞ்சு குடிக்கிறதுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரைஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டின்னர் டைமில் இந்த மாதிரி வெஜ்ஜி சூப்பும் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த வெஜ்ஜி சூப்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சூப் செய்கிறதுக்கு 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 5 பல் உரிக்காத பூண்டு எடுத்துக்கோங்க. இது லேசாக தட்டி எடுத்துக்கோங்க, ரொம்ப நசுக்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயத்தை இதையும் லேசாக தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது 3ஐயும் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக முட்டைக்கோஸ், இதோட ஒரு 4 பீன்ஸோட அடிப்பகுதி, ஒரு 2 கேரட்டோட அடிப்பகுதி எடுத்திருக்கேன். அடுத்து இதோட ஃப்ரெஷ் கார்னோட தண்டு பகுதியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக வெள்ளரிக்காவோட அடிப்பகுதி, அடுத்து கேப்சிகமோட அந்த மேல் பகுதியை சேர்த்துக்கோங்க. அடுத்து கொத்தமல்லியோட தண்டு பகுதி சேர்த்துக்கோங்க. நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ்க்காக கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, அடுத்து 2-3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஒரு 2 கப்பு போல் சேர்த்துக்கோங்க. சூப் நல்லா தண்ணியாக வேணும்னா 3 கப் அளவு கூட சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த காய்கறிகள்லாம் வேக வச்சுக்கலாம். குக்கர் மூடி போட்டு 5 விசில் அல்லது 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 விசில் வரட்டும். இப்போ குக்கர் ஒரு 5-6 விசில் வந்திருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த காய்கறிகள்லாம் நமக்கு தேவையில்லை. இதோட ஃப்ளேவர்லாம் தண்ணியில் இறங்கியிருக்கும். இதை வடிகட்டி இந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இந்த காய்கறிகள்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ப்ரக்கோலி, முட்டைக்கோஸ் எது வேணாலும் சேர்க்கலாம், உங்கள் விருப்பம் போல். பாருங்கள், இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு இந்த காய்கறிகள்லாம் தனியாக எடுத்துடலாம். இது நமக்கு தேவையில்லை. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகின பிறகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. இது லேசாக நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அடுத்து இதோட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 பீன்ஸை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் கேரட்டை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோஸை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு பாதி அளவு கேப்சிகமை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக ஃப்ரெஷ் கார்னை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெள்ளரிக்காவை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த காய்கறிகள் மட்டும் தான் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ப்ரக்கோலி இல்லை காலிஃப்ளவர் நீங்கள் எது வேணாலும் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இது 2 நிமிஷம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க காய்கறி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்தால் போதும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதித்து வந்திருக்கும். இது ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் நான் சேர்த்துக்கிறேன். விருப்பப்பட்ட சாஸ் சேர்த்துக்கோங்க, இல்லைனா சாஸ் சேர்க்காமலும் செய்யலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இருந்தால் 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு இடையில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துங்க, இல்லைனா அப்படியே கூட இந்த சூப்பை குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கார்ன்ஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது மேலே படிஞ்சு இந்த ஆடையெல்லாம் எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்த்தியான சூப் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இல்லாதவங்க வெங்காயத்தாள் இருந்தாலும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த வெஜ்ஜி சூப் ரெசிபி எப்படி இருக்குன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை சுட சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களும் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.